யூடியூப் சேனல் வச்சுருக்கவனும் சன் டிவி சேனல் வச்சுருக்கவனும் சன் டிவிக்கு நிகராக நம்மளை யோசிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சேனல் வச்சு தான் இந்த கம்யூனிட்டிங்களாம் எது இந்த எருமை சாணி சாணின்னா என்னங்க, மனுஷன் போட்டா மலம், மாடு போட்டா சாணி. அதுலயே இருக்குது அந்த ஒரு புத்திங்கிறது. ஆனா அந்த தப்பு இருந்தா கூட அந்த தப்பை நாம எப்படி சமாளிக்கலாம் தான் யோசிக்கணும். நீங்க உங்க திறமைக்கு வளரவே முடியாது எங்கேயும். அப்போ உங்க பிளான் என்ன? பாப்புலாரிட்டி ஆகணும், நம்மளை 4 பேருக்கு தெரியணும். ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வீடியோ போடுறீங்க? வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட என்னன்னு இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஆர்த்தி மேடம். இப்போ எரும சாணி அப்படின்னு ஒரு சேனல்ல இவர் நடிச்சிட்டு இருந்தார் விஜய். அவர் மேலயும் ஒரு ஒய்ஃப் மேலயும் ஒரு ஆக்டர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சோசியல் மீடியால. போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னும் பண்ணல, பாத்தீங்களா? என்னதான் இந்த மீடியா எவ்வளவு கேடுகட்டத்தனமா இருக்குது தெரியுங்களா? அவளுக்கு வேண்டப்பட்டவன் அவளுக்கு சப்போர்ட் பண்றான். இவன் கல்யாணம் பண்ணவனா, இவன் பொண்டாட்டி அதுல இறங்கி, புரியுதுங்களா? அந்த சைடு அவளுக்கு சப்போர்ட்டரா பேசியிருக்கான், இந்த சைடு இவனுக்கு சப்போர்ட்டரா ஒரு லேடி பேசியிருக்குது. சப்போர்ட்டரும் 2 பேரும் சண்டை போட்டிருக்காங்க. இதுல நமக்கு என்ன? இதுல ஏதாவது உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா? இல்ல நாட்டுல இருக்கிறவனுக்கு எதுக்காவது இது நாட்டுக்கு தேவையான செய்தியா? கேட்டா நாங்க சேனல் வச்சிருக்காங்கல்ல, சன் டிவியும் சேனல் தான். கலாநிதி மாதிரி இருக்கார்ல, சன் டிவின்னு ஒரு சேனல் வச்சிருக்காரு, புரியுதுங்களா? இது என்ன சேனல்? வானம். புரியுதுங்களா? இந்த வானம்ங்கிற சேனல் மாதிரி எத்தனை சேனல் இருக்கு? அது நிறைய சேனல் இருக்கு, நிறைய இருக்கு. லட்ச சேனல் இருக்கும். மிஞ்சி போச்சுன்னா ஒரு 20 சேனல் இருக்குமா? ஆனா மனநிலை எப்படி தெரியுமா? யூடியூப் சேனல் வச்சிருக்கவனும் சன் டிவி சேனல் வச்சிருக்கவனும் சன் டிவிக்கு நிகராக நம்மளை யோசிச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் சேனல் வச்சுருக்கேன்ல, NNK நந்தவன நந்தகுமார்னு ஒரு சேனல் வச்சுருக்கேன். ஆமாம், சன் டிவி கலாநிதி மாறனும் சேனல் வச்சுருக்காரு, நானும் சேனல் வச்சுருக்கேன். ஆமாம், ஆனால் அவர் காசு கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் வேலை வாங்குறாரு. இஸ் நாட் ஏ கிரியேட்டர், புரியுதுங்களா? அவர் காசு கொடுக்குற முதலாளி, ஆனால் நான் கிரியேட்டர். என் கண்டென்ட்டை நானே கிரியேட் பண்ணுறேன். அவர் பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா? பெரிய மனுஷன் யாரு? நானா சேனலை ஓனா வச்சு என் சேனலுக்கு நானே ஒர்க் பண்ணி, நானே கண்டென்ட் கிரியேட் பண்ணி, நானே இது பண்ணுறேன். டெலிவரி வரைக்கும் நானே பண்ணுறேன், புரியுதுங்களா? நான் பெரிய ஆளா? காசை கொடுத்து அடுத்தவனை வேலைங்க அவர் பெரிய ஆளா? புரியுதுங்களா மனநிலை? ஒரு பெரிய மனுஷனையே பெரிய மனுஷன் இல்லைங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிற ரேஞ்சுக்கு நம்ம சேனல் வளர்ச்சி. இந்த மாதிரி சேனல் வளர்ச்சி தான் இந்த கம்யூனிட்டிங்களாம் எது இந்த எருமை சாணி, அந்த சாணி. சாணிங்கிறப்ப புரியுதுங்களா? சாணின்னா என்னங்க, மனுஷன் போட்டா மலம், மாடு போட்டா சாணி. அதுலயே இருக்குது அந்த ஒரு புத்திங்கிறது. அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணி இன்னைக்கு அதை பத்தி பேசுற ஒரு இல்ல புதுசா வர்றவங்களை இந்த மாதிரி பட வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது தானே வெளில வருது. ஓ, இது ஒரு விஷயம் இல்லைனாலும் படம் வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு ஏமாத்துறாங்கல்ல. ஏமாத்துறாங்கன்னு சொல்லி ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம வீடியோ போடுறீங்க? ஏமாறணும் அப்படி, அவர் என்னை ஏமாத்தட்டும் அப்படின்னு தானே சொல்லி வர்றீங்க. இல்ல சோசியல் மீடியால போடுறாங்கன்னா அப்ப உண்மை இல்லாமையா போடுவாங்க? அந்த உண்மைக்கான சட்டம்னு ஒண்ணு இருக்குல்லங்க, சட்டத்துக்கு உட்பட்டு தானே மக்கள் இருக்கணும். சட்டத்தை மீறி அதை பப்ளிசிட்டி பண்ணி அதுல என்ன நடத்த போறீங்க நீங்க? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, கூட்டி கொடுக்காத ஆம்பளையும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு படுக்காத பொம்பளையும் பெரிய ஆள் ஆனதா சரித்திரமே கிடையாதும்பாங்க.
தெரியுமா? சினிமாவில். ஆனால் அத்தனை பேரும் கூட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான். இல்லை சினிமா வாய்ப்பு தேடி வர்ற அத்தனை பொம்பளையும் படுத்துக்கிட்டு தான் இருக்காளா? இல்லை இல்லை, சொல்கிற வார்த்தையை வச்சு நம்மளா முடிவு பண்ணிட்டு போயிடக்கூடாதுல்ல. உண்டா இல்லையா? ஆ என்னங்க இல்ல புதுசா இருக்கு இதெல்லாம் பார்க்க. புதுசாக இருக்கா? புதுசாக இல்லை, ரொம்ப பழசு தான் விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல கும்பமேளா இல்ல, இதே மாதிரி தானே கும்பமேளா மோனாலிசான்னு ஒருத்தவங்க வந்தாங்க, பட வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லி தானே அவங்களையும் கூட்டிட்டு போனாங்க. அப்ப அவங்களுக்கு நடந்த பாலியல் அத்துமீறல்லாம் அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அது மாதிரி ஏன் இவங்க பண்ணல? ஏன் பண்ணலன்னு நான் கேட்குறேன். பண்ணலன்னா ஏதோ ஒரு இடத்துல தப்பு இருக்குமா அவங்க மேல? அதை நம்ம சொல்லக்கூடாதுல்ல. அவங்க ஏன் பண்ணலன்னா நம்ம கேட்க முடியும். புரியுதுங்களா? ஒரு விஷயம், நீங்கள் என்னை அடிச்சிங்க அப்படின்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இவர் என்னை அடித்தாருன்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன்னா அப்போ நானும் உங்களை அடிச்சிருக்கேன்னு தானே அர்த்தம். சட்டத்தின் ரீதியாக நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? உட்காந்த இடத்துலேருந்தே கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல. பண்ணலாம். வீட்டில் உட்காந்துக்கிட்டு 1 0 0 100 ஃபோன் எடுத்து காதில் வச்சிடணும், ஹலோ முடிஞ்சு போச்சு. அவனை கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? கூட்டிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ உங்கள் பிளான் என்ன? பாப்புலாரிட்டி ஆகணும், நம்மளை 4 பேருக்கு தெரியணும். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எல்லா பொம்பளையும் ரோட்டில் போகிற எல்லா பொம்பளையும் எல்லா ஆம்பளையும் கூப்பிட்றது இல்லை. புரியுதுங்களா? என்னை கூப்பிடு அப்படின்னு சொல்கிற வேஷம் போட்டு காட்டுறவங்கள மட்டும்தான் ஆம்பளைங்க கூப்பிடுவாங்க. இதெல்லாம் கூப்பிட்றதுக்கான அறிகுறிகள். பாப்புலாரிட்டி, தன்னை பாப்புலாரிட்டிக்குள்ளார காட்டணும் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு சரியான வழியில் முயற்சி பண்ணி ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே கரெக்டான யாரை பார்க்கணுமோ அவங்கள போய் பார்ப்பாங்க, எந்த ஆஃபீஸ் போகணுமோ அவங்கள போய் பார்ப்பாங்க. ஒரு நேர்வழியான ட்ராவலாகவே இருக்கும். புரியுதுங்களா? அதான். கிராண்ட் ரோடெலாம் போயிருக்கீங்களா? இல்லை. போனது இல்லையா? கிராண்ட் ரோடு எங்கே இருக்குது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரியாதா? பாம்பேல கிராண்ட் ரோடு. ஆமாம், பெண்கள்லாம் வீட்டுக்கு வாசல்ல நின்று வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. தெரியுமா? சினிமா ஃபீல்ட்ல உப்மா கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கே. சம்பந்தம் இல்லாம போயிருக்கீங்களே, சொல்லுங்க. உப்மா கம்பெனியில் என்ன உப்மா கிண்டி சாப்பிட்டாங்களா? அப்படின்னு ஒரு கம்பெனி சார். அந்த கம்பெனில வந்து ஜென்ஸா இருந்தா பணம் கொடுத்து நடிச்சுக்கணுமா, லேடிஸா இருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னு போயிட்டு இருக்கு. உப்மா கம்பெனினே பேர் வச்சிருக்க கம்பெனி அதுதான், அந்த கம்பெனி சொல்றீங்களா? ஆமா அதான். ஓ, உப்மா கம்பெனினே ஒரு கம்பெனி இருக்குது, அது கவுன்சில்ல பதிவு பண்ணி வச்சிருக்கானுங்க. அந்த கம்பெனிக்காரன் இந்த மாதிரி பண்றாங்களா? நல்லா இருக்க. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. புரியுதுங்களா? ஆமாம், நீங்கள் சினிமா துறைன்னு இல்லை, இங்கே நீங்கள் அடுத்தவங்க காலை நீங்கள் உங்கள் திறமைக்கு வளரவே முடியாது எங்கேயும். ஆமாம், ஆம்பளையாக இருந்தால் கூட்டி கொடுக்கணும், பொம்பளையாக இருந்தால் படுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சட்டப்பூர்வமாக ஒரு மறைமுகமான ஒரு இதே ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் இதெல்லாம் பண்ணி தான் ஒருத்தனை வந்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஒரு விஜய் சேதுபதி அப்படி தான் ஆளானாரா? கூட்டி கொடுத்து தான் ஆளாயிட்டாரா? இல்லை ஒரு சிவகார்த்திகேயன் கூட்டி கொடுத்து தான் ஆளாயிட்டாரா? புரியுதுங்களா? திறமையை நம்புங்க. கூட்டி கொடுத்தா மட்டும் பெரிய ஆளாயிடலாம், படுத்தா மட்டும் பெரிய ஆளாயிடலான்னு எல்லா பொண்ணுங்களும் படுத்தவங்க தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோயின் ஆயிட்டாங்களா? அவங்கவுங்க திறமையை நம்பணுங்கிறேன். புரியுதுங்களா? ஊரும் உலகமும் 1000 சொல்லும். உண்டா இல்லையா? அங்கே தப்பு இருக்குன்னு தான் சொல்லும். ஆனால் அந்த தப்பு இருந்தால் கூட அந்த தப்பை நாம் எப்படி சமாளிக்கலாம்னு தான் யோசிக்கணும். உண்டா இல்லையா? அதானே சரி. சரிதான் சார். சரிதானே?